ஹலோ கைஸ், யூ வாட்சிங் டோர்னமெண்ட் வித் ஹரிஷ் அண்ட் பிரதர். ஸோ இந்த வீடியோல நம்ம 100 லீக் பத்தி ஒரு கிரிக்கோ பேட்ச் போட்டிருந்தோம். முன்னாடி வீடியோ பார்க்காதவங்க அதை பாருங்க. 100 லீக் பத்தி ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுத்திருந்தோம். ஸோ அந்த வீடியோ சீக்வலா தான் இந்த வீடியோ இருக்க போது. இந்த வீடியோல கம்ப்ளீட்டா டீம்ஸ் பத்தி, என்னென்ன டீம்ஸ் இருக்கு, டீம்ஸ்ல இருக்க பிளேயர்ஸ் பத்தி, கண்டிஷன்ஸ் பத்தி எல்லாமே நம்ம வந்து பாத்துக்கலாம். இன்கேஸ் அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு ஒரு சின்ன ஓவர்வியூ மாதிரி கொடுக்கணும்னா, இந்த டோர்னமெண்ட் வந்து ஆகஸ்ட் 5 ஸ்டார்ட் ஆகுது. ஆனா இந்த டோர்னமெண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது பாத்தீங்கன்னா 2021 ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ ஒரு 4 சீசன் முடிஞ்சிருக்கு. இது 5வது சீசன். 100 டோர்னமெண்ட் பேர்லயே இருக்கிற மாதிரி ஒரு மேட்ச்ல வந்து 100 பால் இருக்கும். 100 பால்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எப்படி ஒரு ஓவர்ல வந்து 6 பால் இருக்குமோ, இங்க ஒரு செட்டுக்கு வந்து 5 பால்ஸ் இருக்கும். இப்போ 20 செட்ஸ் போடுவாங்க. பவர் பிளே பாத்தீங்கன்னா 5 செட்ஸ் இருக்கும், 25 பால்ஸ். அதுவும் இல்லாம மொத்தம் 8 டீம் இருக்கு. 8 மென்ஸ் டீம் இருக்கு, 8 விமென்ஸ் டீம் இருக்கு. ரெண்டு பேருமே வந்து ஒரே பிரான்சைசி கீழே தான் விளையாடுவாங்க. இப்ப பிக் பேஷ்லாம் நம்ம பாத்துருக்கோம்ல. சோ அந்த மாதிரி நடக்கிற ஒரு லீக். சோ டீப்பரா இந்த டீம்ஸ் வந்து டீகோட் பண்ணுவோமா? ஓகே, பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து லண்டன் ஸ்பிரிட் கேபிட்டல்ல இருந்து ஆரம்பிக்கலாம். லண்டன் ஸ்பிரிட் பாத்தீங்கன்னா அவங்க ஹோம் வென்யூ வந்து லார்ட்ஸ். சோ வந்து ஐகானிக் லார்ட்ஸ் தான் வந்து அவங்களோட ஹோம் வென்யூ. அண்ட் இவங்களோட மென்ஸ் டீம் வந்து இது வரைக்கும் கப் அடிச்சிருக்காங்களா அடிச்சது இல்ல, விமென்ஸ் டீம் அடிச்சிருக்காங்களா அடிச்சிருக்காங்க. ஏன்னா அவங்க தான் டிஃபெண்டிங் சாம்பியன். சரிங்களா? ரீசெண்டா அடிச்சது அவங்க தான். இவங்களோட மென்ஸ் டீம்ல நோட்டபிள் பிளேயர்ஸ் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முன்னாடி வந்து ஆண்ட்ரே ரசல், ஹெட்மயர், அதுக்கப்புறம் வந்து ஜாக் கிராலி அப்படிலாம் வந்து நிறைய பேர் இருந்தாங்க. பட் இப்ப நிறைய பேர் எல்லாருமே வந்து துரத்திட்டாங்க. இப்போ வந்து டீமை வந்து கம்ப்ளீட்டா ரீபில்ட் பண்ணி நிறைய புது பிளேயர்ஸ் எடுத்திருக்காங்க. அதுல யாரெல்லாம் வந்து நோட்டபிள் பிளேயர்ஸ் இந்த வருஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டேவிட் வார்னர் மேக்ஸ் அ ஹியூஜ் கம்பேக் இன்டு இந்த மாதிரி லீக்ஸ் வந்து பிரான்சைசி லீக்ஸ் ரொம்ப நாள் கழிச்சு ஆட போறாரு. சோ அவர் வந்து கேன் வில்லியம்சன் வந்து எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஜேமி ஸ்மித் வந்து முன்னாடி பர்மிங்ஹாம் ஃபீனிக்ஸ்ல இருந்தாரு. என்னோட ஃபேவரட், பர்சனல் ஃபேவரட். அவரை வந்து லண்டன் ஸ்பிரிட் வந்து எடுத்து கேப்டனா போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது ஷுவரா தெரியல, வில்லியம்சனா இல்ல இவரு கேப்டனான்னு தெரியல. அண்ட் ஜேமி ஓவர்டன் வந்து திரும்ப ரீசைன் பண்ணிருக்காங்க லண்டன் ஸ்பிரிட்ஸ். சோ இந்த மாதிரி சில பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்க. இவங்க எல்லாம் வந்து நோட்டபிள் பிளேயர்ஸ். ஃபாரின் பிளேயர்ஸ் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 பேர் இருக்காங்க. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி வார்னர், வில்லியம்சன், இன்னொருத்தர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆஸ்டன் டர்னர். சரிங்களா? அந்த 3 பேர் இருக்காங்க. இந்த 3 பேரையுமே வந்து லைனப்ல ஆட வைக்கலாம். அதான் நம்ம வந்து இந்த ப்ரிவியூலயும் பாத்துருந்தோம். 3 ஃபாரின் பிளேயர்ஸ் ஸ்குவாட்ல இருப்பாங்க. அந்த 3 ஃபாரின் பிளேயருமே வந்து லைனப்லயும் பிளேயிங் லெவலையும் ஆட வைக்கலாம். சரி, ஓகே. இதுல வந்து இம்பாக்ட் சப்லாம் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா அந்த ரூல்லாம் கிடையவே கிடையாது. சரிங்களா? நோ இம்பாக்ட் சப். அண்ட் இதுல வந்து பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, டேனியல் ஓரல் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. ஒரு ஸ்விங் பவுலர், சூப்பரா போடுவாரு. பவர் பிளேல ஆல்ரெடி இது ப்ரிவியூல பாத்துருந்தோம். லைக் வந்து பவர் பிளே 25 பால்ஸ் போடுவாங்க. அதுல வந்து 20 பால்ஸ் வந்து ஒரே பவுலர் கூட போடலாம். அந்த அளவுக்கு வந்து இங்க ப்ரொவிஷன் இருக்கு அப்படின்ட்டு எப்பயுமே லண்டன் ஸ்பிரிட் இதுதான் பண்ணுவாங்க. டேனியல் ஓரல் எடுத்துட்டு வந்து லார்ட்ஸ்ல 25 பால்ஸ் பவர் பிளேல 20 பால்ஸ் இவரை வச்சு முடிச்சு விட்டுருவாங்க. அந்த அளவுக்கு இவருக்கு வந்து ஸ்விங் ஆகும், சூப்பரா போடுவாரு. இதே வந்து உமன்ஸ் டீம்ல வந்து பாத்தீங்கன்னா, முன்னாடி வந்து ஹெதர் நைட், தீப்தி சர்மா அப்படின்ட்டு வந்து பயங்கரமான டீம் வச்சிருந்தாங்க. இப்ப அவங்க யாருமே இல்ல. இன்ஃபேக்ட் வந்து இந்த 100 லீக்ஸ்ல உமன்ஸ் லீக்லயுமே வந்து எந்த இந்தியன் பிளேயருமே கிடையாது. அது சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்றேன். இதுல வந்து உமன்ஸ் டீம் வந்து பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, டேனியல் கிப்சன் ஒரு ஆல்ரவுண்டர் இருக்காங்க. அண்ட் ஃபாரின் பிளேயர்ஸ்ல வந்து கிரேஸ் ஹாரிஸ்னு ஒரு செமையான ஒரு ஆல்ரவுண்டர், ஆஸ்திரேலியன் ஆல்ரவுண்டர் அவங்க இருக்காங்க. ஜார்ஜியா ரெட்மைன் அப்படின்ற ஒருத்தங்க இருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து சார்லி நாட் அப்படின்ட்டு வந்து அவங்களும் ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ். இதெல்லாம் வந்து நல்ல பிளேயர்ஸ். இவங்க வந்து குவாலிஃபை ஆவாங்களா, டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் என்ன சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெல் மென்ஸ் லண்டன் டீம் குவாலிஃபை ஆகுமானா வந்து கண்டிப்பா ஆகாதுன்னு தான் நான் சொல்லுவேன். டீம் நல்லா இருக்கு, கரெக்ட் தான். பட் இருந்தாலும் வந்து ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு வந்து லேக் ஆகுதுன்னு எனக்கு தோணுது. உமன்ஸ் டீம் கண்டிப்பா ஆகாதுங்க. மென்ஸ் ஆச்சு ஓரளவுக்கு ஒரு 30% சான்ஸ் தருவேன். உமன்ஸ் டீம் வந்து இந்த டீம் ஆகவே ஆகாது. ஏன்னா அவங்க டாப் பிளேயர்ஸ் நிறைய பேர் வந்து போயிட்டாங்க. சோ இந்த டீம் ஓரம் கட்டிட்டு அப்படியே நம்ம வந்து மான்செஸ்டர் ஒரிஜினல்ஸ் அவங்களுக்கு போலாம். சோ அவங்க தான் செகண்ட் டீம். பேரே சொல்லுது மான்செஸ்டர். அவங்க ஹோம் வென்யூமே வந்து மான்செஸ்டர் ஓல்டு ட்ராஃபோர்ட். சரிங்களா? ஓல்டு டிராஃபோர்ட் நீ ஏன் சொல்றேன்னா உங்க வீடியோ பாக்குறவங்களுக்கு தெரியும். ஆக்சுவலி ஓல்ட் டிராஃபோர்ட் அதான் வந்து நடந்துச்சுல, அந்த ஓல்டு டிராஃபோர்ட் தான். சரிங்களா? அதான் வந்து வென்யூ. சோ இந்த வென்யூ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பின் எடுக்கும். பேட்டிங் வந்து அந்த அளவுக்கு ஈஸியா இருக்காது. ஸ்ட்ரோக் பிளே வந்து அந்த அளவுக்கு ஈஸியா இருக்காது. சோ இந்த டீமோட பெஸ்ட் ஃபினிஷ் எப்போன்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஒரு முறை வந்து ஃபைனலிஸ்டா இருந்தாங்க. அதை தவிர சாம்பியன்ஸ்லாம் அவங்க ஆனதில்ல. சோ இவங்களோட நோட்டபிள் பிளேயர்ஸ் தான் வந்து இங்க ஹைலைட்டே. லைக் வந்து ஒரு டாப் 5 பிளேயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது பேட்டிங்ல கடப்பார அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பேட்டர்ஸ், ஜாஸ் பட்லர், ஃபில் சால்ட், சச்சின் ரவீந்திரா, மேத்யூ ஹர்ஸ்ட் டொமஸ்டிக்ல சூப்பரா ஆடுற பிளேயர் ஹென்ரிக் கிளாசன். சரிங்களா? இந்த 5 பேருமே வந்து நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இவங்களே வந்து மேட்சை முடிச்சிருவாங்க. பவுலிங்லயும் வந்து பாத்தீங்கன்னா நூர் அகமது இருக்காரு. அப்புறம் வந்து டாம் ஹார்ட்லி இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஜேம்ஸ் ஆண்டர்சன் வந்து எடுத்திருக்காங்க. நம்ம அதையுமே பார்த்தோம், ரீசெண்டா தான் எடுத்திருந்தாங்க வைல்ட் கார்ட் பிக்கா அப்படின்றப்போ. இந்த டீம் வந்து ஆன் பேப்பர் பாக்கிறதுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி தெரியுது, கரெக்டா? ஆனா ப்ராப்ளம் என்னன்னா, இவங்களுக்கு அந்த ஹென்ரிக் கிளாசனுக்கு அப்புறம் ஒரு 3 பேர் அந்த ஒரு பினிஷர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பேட்டிங் டெப்த் வந்து டீம்ல வந்து இல்ல. லைக் ஆன் பேப்பர் பேட்டர்ஸ் இருக்காங்க, பட் அந்த டெப்த் வந்து ஃபியர்ஃபுல்லா இல்ல. அந்த ஒரு காரணத்துக்காக இந்த டீம் வந்து குவாலிஃபை ஆகுமான்றதை நான் சொல்றேன். சோ இது வந்து அவங்களுக்கு இருக்கு. இதே வந்து உமன்ஸ் டீம்ல வந்து பாத்தீங்கன்னா, அவங்க ஒரு முறை கூட ஃபைனல்ஸ் போனது கிடையாது. லைக் அவங்க டீம் வந்து நல்லா தான் இருக்கும் ஆன் பேப்பர். ஆனா வந்து ஃபைனல்ஸ் போனது இல்லை இது வரைக்கும், அன்பார்ச்சுனேட்லி. அவங்க டீம்ல நோட்டபிள் பிளேயர்ஸ் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோஃபி எக்லிஸ்டன் அவங்க தான் வந்து மெயின் பிளேயர். டிஆண்ட்ரா அவங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் நியூசிலாந்து பிளேயர் வந்து அமிலியா கேர், அவங்க வந்து சூப்பரான ஒரு ஆல்ரவுண்டர், அவங்களும் இருக்காங்க. சோ இந்த டீம் வந்து டாப் 3ல முடிக்கும்ன்றது என்னோட ப்ரெடிக்ஷன். வேற மென்ஸ் டீம் வந்து பாத்தீங்கன்னா, ஆன் பேப்பர் டீம் வந்து ஸ்ட்ராங்கா இருந்தாலும் அவங்க வந்து குவாலிஃபை ஆக மாட்டாங்க, டாப் 3ல முடிக்க மாட்டாங்கன்றதுல வந்து என்னோட ப்ரெடிக்ஷன். சோ நம்ம தேர்ட் டீம் பார்க்கும்போது ட்ரெண்ட் ராக்கெட்ஸ் அப்படின்னு ஒரு டீம் இருக்காங்க. சோ இவங்க வந்து இவங்களோட ஹோம் வென்யூ எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நாட்டிங்ஹாம்ஷயர்.
சரிங்களா. ட்ரெண்ட் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் வந்து அவங்களுடைய ஹோம் வென்யூ. அண்ட் அதனால தான் பேர்லயுமே வந்து ட்ரெண்ட் அப்படின்னு இருக்கு. ஸோ இவங்க வந்து ஏதாச்சும் சாம்பியன்ஸ் ஆயிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா ஆயிருக்காங்க. செகண்ட் சீசனுமே வந்து இவங்க தான் சாம்பியன்ஸ். உண்மையிலேயே வந்து ஒரு சூப்பரான ஒரு டீம், இவங்க நல்ல ஒரு டீம், செமையான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இவங்களோட நோட்டபிள் பிளேயர்ஸ் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜோ ரூட் இருக்காரு, அவர் இருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து சாம் ஹெயின், லோக்கல் டொமஸ்டிக் ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும் அவர் சூப்பரான பிளேயர் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஆடம் ஹோஸ் அவர் இருக்காரு. அதுக்கப்புறம் ஃபாரின் பிளேயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜார்ஜ் லிண்டே இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து மார்க்கஸ் டாய்னிஸ், அவர் வந்து இந்த டீம்ல வந்து ஒரு ஆல்ரவுண்டா இருக்காங்க. அதுக்கப்புறம் பவுலிங்ல வந்து லாக்கி ஃபெர்குசன், அவர் வந்து 100% ஃபிட்டான்னு தெரியல, ஃபிட்டா இருந்ததுன்னா அவர் வந்து விளையாடுவாரு, இல்லைன்னா அவங்க ரிப்ளேஸ் பண்ணி பார்ப்பாங்க. சரிங்களா. இது வந்து நோட்டபிள் பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார். இந்த டீம்ல யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சாம் ஹெயின், நான் சொன்னேன், அவர் வந்து சூப்பரான ஒரு டேலண்ட். அவர் வந்து பாருங்க. டாம் பேங்டன் வந்து ஓப்பனிங் ஆடுவார், அருமையா வந்து பாருங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். செம்ம ஒரு எக்ஸ்ப்ளோசிவான ஓப்பனர். அதுக்கப்புறம் ஆமா ஆடல, அவரு விளையாடுனாரு நினைக்கிறது, ஒரு மேட்ச் ஆடினாரு, சரியா நினைக்கிறேன் வந்து விளையாட்டு, அதுவுமே ஃபெயிலியர் தான். அப்புறம் வந்து எடுத்துட்டாங்க, யாருமே எடுக்கல. சோ அவர் வந்து பாருங்க. அப்புறம் பென் சாண்டர்சன் அப்படின்ட்டு வந்து ஒரு பவுலர் இருக்காரு, நம்ம ஜேம்ஸ் சாண்டர்சன் கேள்விப்பட்டிருக்கோம். இவர் வந்து பென் சாண்டர்சன். அவர் சான்ஸ் கிடைக்குமான்னு தெரியல, பட் கொடுத்தாங்கன்னா நல்ல டெத் பவுலருங்க, செம்ம வேரியேஷன் காட்டுவாரு. இது எல்லாம் விட்டுருங்க, 4வது பிளேயர் ஒருத்தர் இருக்காரு, இவர் எல்லாருமே உங்களுக்கு தெரியும், பாத்துருப்பீங்க, ரேகான் அகமத். டெஸ்ட் மேட்ச்ல ஆடினாரு. முன்னாடி வந்து அந்த அளவுக்கு பெரியான ஆள்லாம் இல்ல, அது டீம் விட்டு துரத்திருந்தாங்க. பட் ரீசெண்டா எஸ்பெஷலி இந்த கடைசி 1 இயர் மனுஷன் வந்து செம்மையா ஒர்க் பண்ணிருக்காரு, சூப்பரா டெவலப் பண்ணி இப்ப பேட்டிங்ல வந்து செம்மையா ஆடுறாரு, பவுலிங்கும் வந்து நல்லா திருப்புறாரு பால. முன்னாடி இருந்தாரு, இப்ப எக்ஸ்ட்ரா வேரியேஷன்ஸ் போடுறாரு. நான் வந்து பர்சனலா இவரை பாக்குறதுக்கு எக்ஸைட்டடா இருக்கேன். ஏன்னா அந்த இங்கிலாந்து டீம்ல அடில் ரஷீதுக்கு அப்புறம் ஒரு நல்ல லெக் ஸ்பின்னர் அந்த டீம்ல இல்ல. அப்படி இருக்கிறப்போ இவரு கொஞ்சம் நல்லா க்ரோ ஆனாருன்னா ஒரு பேட்டிங் இருக்கிற ஒரு லெக் ஸ்பின்னர் அந்த டீமுக்கு வந்து வருவாங்க. புரியல, இங்கிலாந்துல லெக் ஸ்பின்னர் இல்லங்க, அதாங்க உண்மை. கரெக்ட். அப்படி இருக்கிறப்போ இவர் கொஞ்சம் நல்லா வளம் வந்தாருன்னா ஃபியூச்சர்ல இவர் நல்ல ஃபியூச்சர் யங்ஸ்டர் தான். ஆக்சுவலி 23 இயர்ஸ் தான் ஆகுது இவருக்கும். ஸோ இதை நம்ம பார்த்துட்டு அப்படியே உமன்ஸ் டீம் பக்கம் போகலாம். ட்ரெண்ட் ராக்கெட் உமன்ஸ் டீம் வந்து சாம்பியன்ஸ் ஆயிருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா ஆனதே கிடையாது. எனக்கு சர்ப்ரைசிங்கா இருக்கிற இந்த பெர்முடா ட்ரையாங்கிள்லாம் ஒரு அதிசயமா சொல்லுவோம்ல, எப்படா என்னடா நடக்குது அப்படின்ட்டு, அந்த மாதிரி இந்த ட்ரெண்ட் ராக்கெட்ஸ் டீம் எப்படா இப்போ வரைக்கும் சாம்பியன்ஸ் ஆனது இல்ல அப்படின்றது நான் பர்சனலா என்னைய கேட்டுமே. அந்த மாதிரி ஒரு டீமுங்க. இந்த டீம் எடுத்து பாத்தீங்கன்னா நோட்டபிள் பிளேயர்ஸ்ல நாட் சீவர் பிரண்ட் இருப்பாங்க, ஆஷ் கார்னர் இருப்பாங்க, அதுக்கப்புறம் ஹெத்தர் கிரஹம் இருப்பாங்க, அலனா கிங் இருப்பாங்க. டொமஸ்டிக் நீங்க உமன்ஸ் ஃபாலோ பண்றீங்கன்னா ஒரு 3-4 பிளேயர் எக்ஸ்ப்ளோசிவ் பேட்டர்ஸ், பிரைனி ஸ்மித், கிரேஸ் கிரீவன்ஸ் எல்லாரும் இருப்பாங்க. இருந்து என்னடி பிரயோஜனம், அம்மன் ஜல்லிக்கு பிரச்சனை இல்ல, ஒரு தடவை கூட கப் அடிச்சது இல்ல. அண்ட் வந்து அதுதான் இந்த டீமோட பிரச்சனையா இருந்திருக்கு. ஐ திங்க் ஃபைனல்ஸ் கூட போனதில்லை நினைக்கிறேன் இந்த டீம். சோ இந்த டீம் வந்து நாட் சீவர் பிரண்ட் தான் கேப்டன்சி பண்ணுவாங்க. சோ இந்த தடவையும் வந்து ஐ எம் பிளேசிங் மை பெட்ஸ் ஆன் திஸ் ட்ரெண்ட் ராக்கெட்ஸ். உமன்ஸ் டீம் குவாலிஃபை ஆவாங்கன்னு எனக்கு தோணுது. வேற மென்ஸ் டீம் வந்து குவாலிஃபை ஆவாங்களான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஆக மாட்டாங்கன்னு நான் சொல்லுவேன். ஸோ இப்போ நான் சொன்ன 3 மென்ஸ் டீமே நான் வந்து குவாலிஃபை பண்ணல, சரிங்களா. வேற உமன்ஸ் டீம்ல வந்து இந்த டீம் வந்து நான் குவாலிஃபை பண்ணிருக்கேன். அண்ட் வந்து இவங்க மான்செஸ்டர் ஒரிஜினல்ஸ் நான் வந்து குவாலிஃபை பண்ணிருக்கேன். அது சொல்லிட்டு அப்படியே வந்து 4th டீம் பக்கம் வந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெல்ஷ் ஃபயர். ஸோ இவங்க வந்து பேர்ல சொல்ற மாதிரி வெல்ஷ் இருக்கு பாத்தீங்களா. ஸோ வந்து அவங்க வந்து வேல்ஸ் டீம். இந்த மீதி இருக்கிற 7 டீம் வந்து இங்கிலாந்து டீம், இது மட்டும் தான் வந்து வேல்ஸ் பேஸ் பண்ண டீம். ஸோ கார்டிஃப் சோஃபியா கார்டன்ஸ் தான் வந்து இவங்களோட வென்யூ. அகைன் பவுலிங் ஃப்ரெண்ட்லி ட்ராக், ரொம்பவே வந்து சூப்பரா அலையும், பால் செம்மையா ஸ்விங் ஆகும். அண்ட் வந்து ஒரு 130 வந்து ஒரு 100 பால்ஸ் 130 அடிச்சாலே பெரிய விஷயம் பாங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் வந்து வென்யூ இருக்கும், சரிங்களா. ஸோ இந்த டீம் இது வரைக்கும் ஃபைனல்ஸ் போயிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா ஃபைனல்ஸே போனது இல்லை. ஆக்சுவலி செமி ஃபைனல்ஸே ஒரு முறை தான் குவாலிஃபை ஆனாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு வந்து ஒரு புவர் ட்ராக் ரெக்கார்ட் இருக்கிற டீம். ஒரு தடவை அவங்க வந்து 8 மேட்ச்ல வந்து ஐ திங்க் ஒரு மேட்ச் ஜெயிச்சாங்க சம்திங், ஒன்னு கூட ஜெயிக்கலையா சம்திங், அந்த மாதிரி ரொம்ப போரா இருந்துச்சு ஒரு சீசன் அவங்களுக்கு. இப்போ ரீசெண்டா வந்து அவங்க சைனிங்ஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க. சோ வந்து நோட்டபிள் பிளேயர்ஸ் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜானி பேஸ்டோ இந்த டீம்ல தான் இருக்காரு. அப்புறம் வந்து டாம் காலர் கேட்மோர், ராஜஸ்தான் ராயல்ஸ் கார்னர் பாத்தீங்களா, அவர் இந்த டீம்ல தான் இருக்காரு. அதுக்கப்புறம் கிறிஸ் ஓக்ஸ் இருக்காரு பாத்தீங்களா, அவரு இந்த டீம்ல தான் வந்து இப்போ ரீசெண்டா சைன் பண்ணிருக்காங்க. அப்புறம் பால் வால்டர், டால் பால் அப்படின்னு சொல்லுவாங்க, அவர் வந்து நம்ம ஜேமி ஓட்டன் ஹைட்னு சொல்றோம், இவர் ஜேமி ஓட்டனை விட ஹைட்டா இருப்பாரு, லைட் ஹவுஸ்ல பாதி ஹைட் இருப்பாரு, கிட்டத்தட்ட 6.8 நினைக்கிறேன் அவர், அந்த அளவுக்கு ஹைட். அவர் வந்து நல்ல ஆல்ரவுண்டர் அவர் இருக்காரு. சரி, ஓகே. ஃபாரின் பிளேயர்ஸ் யாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்கதான் சர்ப்ரைஸ். இவங்க வந்து ஸ்டீவ் ஸ்மித்தை வந்து இந்த தடவை சைன் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலி ஒரு சர்ப்ரைசிங்கான சைனிங் தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாஷிங்டன் ஃபிலிம்ல ஒரு பேர் இருந்துச்சானா ஒரு ஆட வரல இன்ஜுரினால. T20ல ஸ்டீவ் ஸ்மித்தா அப்படின்னு நீங்க கேப்பீங்க. T20ல ஆடி இருக்காரு. இப்ப லாஸ்டா முடிஞ்ச பிக் பேஷ்ல இருக்குமே வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. ரூட்டுமே கூட அடிக்கிறாருங்க T20ல. அந்த மாதிரி இந்த பிளேயர்ஸ் எல்லாம் இப்ப திரும்ப T20ல ஒரு கம்பேக் கொடுத்திருக்காங்க. ஸ்டீவ் ஸ்மித் எப்படி விளையாட போறாருன்னு பாக்குறதுக்கு நாங்களும் ஆவலோட இருக்கு. கரெக்ட். சோ இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபாரின் சைனிங். செகண்ட் ஃபாரின் சைனிங் வந்து கிறிஸ் கிரீன் அப்படின்னா அவர் ஆக்சுவலி ஆஸ்திரேலியா இங்கிலாண்டானே தெரியல. ஏன்னா அவர் ஆஸ்திரேலியன் பிளேயர் தான். அவர் வந்து இங்கிலாந்துலயே படுத்துறாரு. ஆக்சுவலி லான்காஷயருக்கு அவர் ஆடுறாரு. அவர் தான் வந்து டீம் கேப்டனாவும் இருந்தாரு. ரொம்ப நாள் அவர் வந்து ஆக்சுவலி அங்க ஆடுற கவுண்டியை விட அவர் இங்க ஆடுற கவுண்டி தான் அதிகம், சரிங்களா. அவர் வந்து செகண்ட் ஃபாரின் சைனிங். தேர்ட் ஃபாரின் சைனிங் வந்து ரைலி மெரிடித் அப்படின்ட்டு வந்து அந்த ஒரு ஆஸ்திரேலியன் ஃபாஸ்ட் பவுலர், ஹோவர்ட் ஹரிகன்ஸ் பவுலர். சோ அவர் எடுத்திருக்காங்க. 3 ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸுமே வந்து ஃபாரின் பிளேயர்ஸ் சைன் பண்ணிருக்காங்க இந்த டீம். வெல்ஷ் ஃபயர் உமன்ஸ் டீம் வந்து பாத்தீங்கன்னா போன தடவை வந்து ஃபைனலிஸ்டா முடிச்சாங்க. அவங்களும் வந்து சூப்பரான ஒரு டீம் தாங்க. ஆக்சுவலி வந்து டாமி பியோமோண்டா இருக்கட்டும், சோஃபியா டங்க்லியா இருக்கட்டும், ஹேலி மேத்யூஸா இருக்கட்டும், இந்த டாப் 3 சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சாரா பிரைஸ் விக்கெட் கீப்பர் இருப்பாங்க, நம்ம டெல்லி கூட ஆடினாங்க, டிசி உமன்ஸ் டீம் கூட ஆடினாங்க, அவங்களா இருக்கட்டும். இதெல்லாம் நல்லா இருக்கு. ஜெஸ் ஜொனாசன் வந்து ஒரு ஆல்ரவுண்டர், ஆஸ்திரேலியன் ஆல்ரவுண்டர் அவங்க, ஷப்பின் இஸ்மைல்,
இந்த மாதிரி வந்து நல்ல பிளேயர்ஸ் இருந்தாலும் இந்த வருஷம் அவங்க வந்து குவாலிஃபை ஆக மாட்டாங்கன்னு தோணுது. ஏன்னா போன வருஷம் இருந்த அதே பிரச்சனை தான். இவங்க வந்து ஒரு டாப் 4 பிளேயர்ஸ் நம்பியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பவுலிங்ல ஷப்மின் இஸ்மாயில், ஹேலி மேத்யூஸ், அப்புறம் வந்து அவங்க ஜஸ்ட் ஜோனசன் நம்பியிருக்காங்க. பட் இவங்களை தாண்டி இருக்கிற பெர்ஃபார்மன்ஸ் யாருன்னு கேட்டீங்கன்னா அதுதான் வந்து இந்த டீம்ல லேக் ஆகுது. இந்த ஒரு ஆஸ்பெக்டுக்காக மென்ஸ் டீமும் சரி உமன்ஸ் டீமும் சரி டாப் 3ல முடிக்க மாட்டாங்கன்றது என்னுடைய ப்ரெடிக்ஷன். ஹோப் ஐ திங்க் மென்ஸ் டீம் அதை வந்து டிஸ்ப்ரூவ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க மேல நான் கான்ஃபிடண்டா இருக்கேன், கண்டிப்பா குவாலிஃபை ஆக மாட்டாங்க. விமன்ஸ் டீம் மேபி அவுட் ஆஃப் த ப்ளூ மூன் ஏதாச்சும் ஒரு சான்ஸ் கிடைச்சு டாப் 3ல முடிக்க வாய்ப்பு இருக்கு. பட் என்னோட ப்ரெடிக்ஷன் இவங்க 2 டீமே வந்து ஆக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம 5th டீம் பக்கம் போவோம். சதர்ன் பிரேவ்ஸ். இவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் இனாகரல் எடிஷனோட சாம்பியன்ஸ் இவங்க தான். ஸோ வந்து டீம் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். டீம் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களோட ஓவர் வியூ பார்த்துடலாம். ஸோ இவங்க வந்து கவுண்டி வந்து ஹாம்ஷயர் பேஸ்ட் கவுண்டி. இவங்க வந்து சவுத்தாம்ப்டனை வந்து ஹோமா வச்சு விளையாடுவாங்க. யூட்டிலிட்டா பவுல்ன்ற ஸ்டேடியம் நேம். அதை வந்து ஹோம் வச்சு விளையாடுவாங்க. இங்க வந்து ஒரு 150 160 கொஞ்சம் ஆவரேஜ் ஸ்கோர்னு வச்சுக்கோங்க. லைக் வந்து பேட்டிங்கோ ஃப்ரெண்ட்லின்னு சொல்ல முடியாது, பவுலிங்கோ ஃப்ரெண்ட்லின்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் டீசென்ட்டா இருக்கும். ஸோ இந்த டீம்ல வந்து நோட்டபிள் பிளேயர்ஸ் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜேம்ஸ் வின்ஸ் இவங்க டீமோட கேப்டன். டோர்னமெண்டோட ரன் ஸ்கோர் லீடிங் ரன் ஸ்கோருமே வந்து அவர் தான். அதுக்கப்புறம் வந்து இவங்க பவுலிங் தான் வந்து இவங்களோட ஸ்ட்ரென்த்தே. யாருன்னு பாத்தீங்கன்னா ஜோஃப்ரா ஆர்ச்சர், டைமால் மில்ஸ், கிறிஸ் ஜார்டன், இந்த 3 பேர் இருப்பாங்க. கிரேக் ஓவர்டன் ஒருத்தர், அவருமே வந்து சூப்பரா போடுவாரு. நீங்க கேட்கலாம் அந்த 4 பவுலருமே வந்து ஒன்னரா பவுலிங் மட்டும் தான் இருக்காங்க, இவங்க எல்லாம் என்னடா தேர்வாங்கன்னு கேட்டீங்கன்னா ஆக்சுவலி இங்கிலாந்து கண்டிஷன்ஸ்ல இவங்க தான் பெஸ்ட். சரிங்களா, சூப்பரான பவுலர்ஸ், செமையான பவுலர்ஸ். இந்த 4 பேர் வச்சுக்கிட்டு இவங்க ஃபாரின் பிளேயர்ஸ் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 பேர் இருக்காங்க. ஃபின் ஆலன் விக்கெட் கீப்பர், அவர் ஓப்பனிங் ஆடுவார், அவர் இருக்காரு. மைக்கேல் பிரேஸ்வெல், அவருமே வந்து நம்ம நியூசிலாந்து ஆல்ரவுண்டர் தெரியும்ல, அவர் வந்து இருக்காரு. 3 வந்து ஹில்டன் கார்ட்டர் அப்படின்னு மெல்போர்ன் ஸ்டார்ஸ் பிளேயர், ஆஸ்திரேலியன் பிளேயர், அவரை வந்து எடுத்திருக்காங்க. ஏன்னா ஆக்சுவலி இவரை பாக்குறது கொஞ்சம் ஆர்வமா இருக்கேன். ஏன்னா வந்து இப்போ ஐபிஎல் டீம்ஸ் வந்து அந்த ஒரு ஃபினிஷர் பார்த்துட்டு இருக்காங்க தெரியுமா நிறைய டீம்ஸ். அப்படி இருக்கிறப்ப இந்த ஹில்டன் கார்ட்டர் வந்து இங்க ப்ரூவ் பண்ணிட்டாரு அப்படின்னா ஐபிஎல் டீம்ஸ் இவர் வந்து வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவர் வந்து வாட்ச் அவுட் பண்ணுங்க. இவர் வாட்ச் அவுட் பண்ணுங்கன்னு சொல்றப்போ பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல இருக்கிற இந்த லோக்கல் பிளேயர்ஸ் எல்லாருமே நான் சொல்லுவேன். பட் மெயினா பார்க்கக்கூடிய பிளேயர்ஸ் யாரு அப்படின்னா ஜேம்ஸ் கோல்ஸ்னு ஒருத்தர் இருக்காரு. ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், ரைட் ஹேண்ட் பேட்டர். சான்ஸ் கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா அது எனக்கு தெரியாது, கொடுப்பாங்களான்னு தெரியல. கொடுத்தாங்கன்னா நல்லா ஆடுவாருன்றது என்னுடைய ஒப்பீனியன். கிரேக் ஓவர்டன், அதுக்கப்புறம் வந்து ஃபின் ஆலன், இந்த 2 பேருமே வந்து வாட்ச் அவுட் பண்ணுங்க. ஃபின் ஆலன் இப்பதான் 150 அடிச்சார் 55 பால்ஸ்ல. ஆமா, சான் பிரான்சிஸ்கோ யூனிகார்ன்ஸ் அடிச்சார்ல. சோ வந்து அவருமே வந்து இருக்காரு இந்த டீம்ல. சோ இதெல்லாம் வந்து பார்த்துட்டு உமன்ஸ் டீம் பக்கம் போலாம். என்னதான் வந்து இவங்க உமன்ஸ் டீம் வந்து ஒரு தடவை தான் கப் அடிச்சிருக்காங்க சரிங்களா. ஆனா வந்து மோஸ்ட் ஃபைனல்ஸ் ஆடின டீமே வந்து இவங்க தான். உமன்ஸ் டீம்ல வந்து 3 தடவை வந்து ஃபைனல்ஸ் ஆடிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 2 எடிஷனுமே வந்து ஃபைனல்ஸ் போனாங்க, தோத்துட்டாங்க. 3rd எடிஷன் ஹேட்ரிக்கா வந்து அவங்க ஃபைனல்ஸ் வந்தாங்க. அந்த டீம் தான் ஃபர்ஸ்ட் தடவை ஜெயிச்சாங்க. அப்படி இருக்கும்போது இந்த டீம் வந்து ஒரு உண்மையிலேயே ஆன் பேப்பர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஸ்மிருதி மந்தனா இந்த டீம்ல தான் ஆடிட்டு இருந்தாங்க. அன்பார்ச்சுனேட்லி அவங்க இந்த வருஷம் இல்ல. சோ இந்த டீம்ல வந்து நோட்டபிள் பிளேயர்ஸ் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா டேனியல் வைட் அப்படின்னு நம்ம இங்கிலாந்து இன்டர்நேஷனல் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். விராட் கோலி எல்லாம் வந்து ப்ரொபோஸ் பண்ணாங்க. அது உங்களுக்கு அந்த கதை தெரியுமான்னு தெரியல சரிங்களா. ரொம்ப வருஷம் முன்னாடி 10 வருஷம் முன்னாடி விராட் கோலியை ப்ரொபோஸ் பண்ணாங்க டேனியல் வைட். அது என்னன்றது நம்ம அப்புறம் பார்ப்போம். அவங்க இருக்காங்க. மயா பவுஷியர் அப்படின்ட்டு வந்து ஒரு லோக்கல் இங்கிலாந்து டேலண்ட், அவங்க இருக்காங்க. ஃப்ரையா கெம்ப் அப்படின்னு ஒருத்தங்க இருக்காங்க. வேற சில ஃபாரின் பிளேயர்ஸ், ஃபாரின் எக்ஸ்போர்ட் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கால இருந்து லாரா வோல்வாட் அவங்க வந்து எடுத்திருக்காங்க. அப்புறம் நியூசிலாந்து வந்து சோஃபி டிவைன், நம்ம ஆல்ரவுண்டர் இருக்காங்களா, பெஸ்ட் ஆல்ரவுண்டர், அவங்க வந்து எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் சவுத் ஆப்பிரிக்கால இருந்து இன்னொரு பிளேயர் வந்து க்ளோயி ட்ரியான், அவங்க எடுத்திருக்காங்க ஒரு ஃபினிஷரா. சோ இந்த டீம் ஆன் பேப்பர் ஒன் செகண்ட் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இவங்க வந்து அடுத்த செட் லைக் வந்து நெக்ஸ்ட் இதை வந்து ரீச் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து ரீச் அதான் சொல்ல போறேன். நல்லா ஐப்பு கொடுத்துட்டு இந்த டீம் போடாது உட்படாதுன்றோம். இல்ல இந்த டீம் போவாங்க. ஆமா, உமன்ஸ் டீம் சதர்ன் பிளேயர்ஸ் வந்து மோஸ்டா குவாலிஃபை ஆயிருவாங்க சரியா. ஆன் பேப்பர் ஆகணும், தெரியல, பாப்போம் சரிங்களா. சோ வந்து இது வந்து நான் 3rd டீமா குவாலிஃபை பண்ணிருக்கேன். நான் சொல்ல மாட்டேன் 2 டீம்லயுமே நான் 4 டீம் சொல்றேன் சரிங்களா. அந்த 4 டீம்ல 3 டீம் குவாலிஃபை ஆகுன்ற மாதிரி நான் சொல்றேன். சோ வந்து இது வந்து 3rd டீம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய 6th டீம் எதுன்னு பாத்தீங்கன்னா நார்த்தர்ன் சூப்பர் சார்ஜர்ஸ். சோ இவங்க வந்து லீட்ஸ்ன்ற வென்யூ வந்து வச்சிருப்பாங்க. ஹெட்டிங்லி நம்மளுக்கு தெரியும். அதான் வந்து இவங்களுடைய வந்து வென்யூ. ஆனா அந்த வென்யூல 170 180 வந்து பார் ஸ்கோருங்க. நீங்க வந்து ரொம்ப ஒரு பொட்டி மாதிரி ஒரு கிரவுண்ட், ஈஸியா அடிக்கலாம், குட்டி கிரவுண்ட், பேட்டிங் ஃப்ரெண்ட்லி ட்ராக்ஸ் தான் கொடுப்பாங்க. எனக்கு வந்து 200 இங்க அடிச்சிருக்காங்க சில டீம்ஸ்லாம். அந்த அளவுக்கு வந்து ரொம்பவே ஒரு பேட்டிங் ஃப்ரெண்ட்லி ட்ராக்கா இருக்கக்கூடிய அந்த கிரவுண்ட்ல இந்த டீம் சூப்பரா எடுத்து வச்சிருக்காங்க ஆன் பேப்பர். லைக் இவங்களோட பாஸ் பர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா அவங்க ஐ திங்க் ஃபைனல்ஸ்லாம் போனதில்லை, நீங்க கப் அடிச்சதுல கன்ஃபார்மா. ஃபைனல்ஸ் வந்து போனது இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஆமா, இவங்களுமே வந்து ஃபைனல்ஸ் போனது இல்ல. கொஞ்சம் ஆன் பேப்பர் வந்து முன்னாடி இருந்ததை விட இப்ப வந்து கொஞ்சம் பெட்டரா எடுத்து வச்சிருக்காங்களோ அப்படின்னு தோணுது. இவங்க கேப்டன் யாருன்னு பாத்தீங்கன்னா ஹாரி ப்ரூக். நோட்டபிள் பிளேஸ்ல வந்து கண்டிப்பா ஃபர்ஸ்ட் அவர் தான் சொல்லணும். கேப்டன் ஹாரி ப்ரூக், அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் நோட்டபிள் பிளேயர். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜாக் கிராலி, அதுக்கப்புறம் டேவிட் மலான் இருக்காரு பாத்தீங்களா, அவர் இருப்பாரு. அதுக்கப்புறம் மைக்கேல் பெப்பர் அப்படின்ட்டு வந்து ஒருத்தர் இருப்பாரு சரிங்களா. நம்ம வந்து ஃபில் சால்ட்டை வந்து பாத்திருக்கோம். மைக்கேல் பெப்பர் நீங்க என்னங்க பேரு சால்ட் பெப்பர்னு இந்த தடவை பெப்பரை பாருங்க. அவர் தான் வந்து நம்ம நோட்டபிள் பிளேயர்ல இருப்பாங்க சரிங்களா. பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார்லயும் இதை முடிச்சிருவோம். இந்த லிஸ்ட்ல வந்து ஆடில் ரஷீதுமே வந்து இந்த டீம் தான். அண்ட் இவங்களோட ஃபாரின் இம்போர்ட்ஸ் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிச்சல் சாண்ட்னர் இந்த டீம்ல தான் இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பென் டார்ஷியஸ், இந்த பிளேயரை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த பிளேயர் நான் வந்து இங்க ஹைப் பண்ணல, நான் வந்து ஐபிஎல் ரிட்டர்ன்ஸ் என்ன பண்ண ஹைப் பண்றேன் சரிங்களா. சோ வந்து இப்போதைக்கு பென் டார்ஷியஸ்ன்ற பேரை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இவர் வந்து இன்னொரு ஃபாரின் பிளேயரா இருக்காரு. 3rd ஃபாரின் பிளேயர் டேவிட் மில்லர், ஒரு ஃபினிஷர் ரோல்ல வந்து எடுத்து வச்சிருக்காங்க. சோ இவர்ல வந்து பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார்ல நான் முன்னாடி சொன்ன மாதிரி டான் லாரன்ஸ் ஒருத்தர் வந்து வாட்ச் பண்ணுங்க. மைக்கேல் பெப்பர், அவர் வந்து ஒரு செம்ம எக்ஸ்ப்ளோசிவான ஓப்பனர், 1 டவுன் கூட ஆடுவார், அவர் வந்து பாத்துக்கோங்க. 3rd வந்து பென் டார்ஷியஸ்ங்க. அன்டவுட்டட்லி ஒரு இஸ் கோயிங் டு பி a big thing in the future நான் சொல்லுவேன். ஆஸ்திரேலியன் பிளேயர் தான்.
நிறைய தடவை ஆடி இருக்காங்க. நிறைய ஐ திங்க் இஸ் நாட் யங், 29 கிட்ட ஆயிடுச்சு நினைக்கிறேன் அவர் ஏஜ். ஸ்டில் வாட்ச் அவுட் ஃபார் ஹிம். இவர் நம்ம பார்ப்போம் டீடைலா வந்து ஐபிஎல் ரிட்டர்ன்ஸ் அப்ப எந்த டீம் இவருக்கு போவாங்கன்றது அதை நம்ம பார்ப்போம். சரிங்களா? உமன்ஸ் டீம் வந்து இவங்களுமே ஆன் பேப்பர் நல்லா தான் இருப்பாங்க. இவங்க ரீசெண்டா கூட செமிஃபைனல்ஸ்ல வந்து முடிச்சாங்க போன வருஷம். கப்பும் அடிச்சது இல்ல. சோ இந்த தடவை வந்து அடிப்பாங்களான்றதை நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த டீம்ல இருக்க நோட்டபிள் பிளேயர்ஸ் யாரு அப்படின்னா ஜெமிமா ராட்ரிக்ஸ் வந்து இந்த டீம்ல இருந்தாங்க முன்னாடி, இப்ப வந்து இல்ல. இப்போ இருக்கிற ஃபாரின் பிளேயர்ஸ், ஃபாரின் இம்போர்ட்ஸ் யாரு அப்படின்னா இவங்களுக்கு வந்து ஃபீபி லிச்ஃபீல்ட் ஆஸ்திரேலியன் பிளேயர், ஆனபல் சதர்லண்ட் ஆஸ்திரேலியன் பிளேயர், ஜார்ஜியா வேரன் ஆஸ்திரேலியன் பிளேயர். இந்த 3 பேரை நம்பி தான் இந்த டீமே இருக்கு. 3 ஃபாரின் பிளேயர்ஸ், 3 பேரும் தரமா எடுத்து வச்சிருக்காங்க. இங்கிலாந்து டீம்ல இங்கிலாந்து பிளேயர்ஸ் இல்லன்னு பாத்தீங்கன்னா இங்கிலாந்து பிளேயர்ஸ் வந்து மெயின் பிளேயர்ஸ் பெருசா யாருமே இங்க இல்ல. ஆனா பாத்தீங்கன்னா பெஸ் ஹீத், ஹோலி ஆர்மிட்டேஜ், அப்புறம் வந்து டிவிலியர்ஸ் அப்படின்னு ஒருத்தங்க இருப்பாங்க. ஏபி டிவிலியர்ஸ் கிடையாது, இவங்க வந்து மேடி டிவிலியர்ஸ். சரிங்களா? சோ வந்து மேடி வில்லியர்ஸ்னு ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்களும் வந்து எல்லாமே ஒரு நல்ல பிளேயர்ஸ் தான். இன்னும் இந்த மெயின் டீம்ல வந்து ப்ராப்பரா விளையாடி பெர்ஃபார்ம் பண்ற அளவுக்கு பிளேயர்ஸ் இல்ல, பட் ஸ்டில் சூப்பரான டேலண்ட். அலிஸ் டேவிட்சன் ரிச்சர்ஸ்னு ஒருத்தங்க இருக்காங்க. அவங்களுமே சூப்பர் பிளேயர். சோ இவங்களை எல்லாம் சேர்த்து வச்சு பார்க்கும்போது இந்த டீம் ஆன் பேப்பர் சூப்பரா இருக்கு. இந்த டீம் குவாலிஃபை ஆகுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஆகும். மென்ஸ் டீம் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஆகும். நான் வந்து இங்க 4 டீமுமே வந்து உமன்ஸ் டீம் வந்து குவாலிஃபை பண்ணிருக்கேன். சோ நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய 7வது டீம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பர்மிங்ஹாம் ஃபீனிக்ஸ். பர்மிங்ஹாம் ஃபீனிக்ஸ் பத்தி பார்க்கணும் அப்படின்னா என்னுடைய பர்சனல் ஃபேவரட் இந்த டீம் தான். சரிங்களா? அது பாக்குறதுக்கு முன்னாடி இந்த டீம் எங்க ஆடுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பேர் சொல்ற மாதிரி பர்மிங்ஹாம். இப்பதான் நம்ம செகண்ட் டெஸ்ட்லயே வந்து ஜெயிச்சோம். கரெக்டா? எச் பேஸ்ட்ன்ற ஊர் தான் வந்து இவங்களோட ஹோம் வென்யூவா இருக்கும். இந்த வென்யூ வந்து ஒரு 2 பேஸ்ட்டுங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பிச் கொடுப்பாங்க, அங்க வந்து ரொம்ப பவுலிங் ஃப்ரெண்ட்லியா இருக்கும், ஸ்பின் இருக்கும். இன்னொரு பிச்சில் வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு 200 வரைக்கும் போகும் பாஸ் ஸ்கோர். ஸோ அங்க நம்ம வந்து பாஸ் ஸ்கோர் ப்ரெடிக்டே பண்ண முடியாது. ஒரு 160 அந்த ரேஞ்ச் வச்சுப்போமே. இது வந்து அடிச்சா கொஞ்சம் சேஃபா இருக்கலாம். அது பிச்சை பொறுத்து தான் மாறிக்கிட்டே இருக்கும். சரி, ஓகே. எனக்கு ஏன் இந்த டீம் பிடிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த பாஸ் பிளேயர்ஸ் யாரு அப்படின்னா மோயின் அலி இந்த டீம்ல தான் இருந்தாரு. ஜேமி ஸ்மித் அவர் இருந்தாரு பாத்தீங்களா, நான் ரொம்ப ஹைப் பண்ணிட்டே இருந்தேன். ஆக்சுவலி இங்க பார்த்து தான் எனக்கு பிடிச்சி போய் ஜேமி ஸ்மித் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்ப அவர் வந்து லண்டன் ஸ்பிரிட் ஆடுறாரா, வேற டீம் காரரு, அது வேற விஷயம். சரிங்களா? அவர் இருந்தாரு. லியம் லிவிங்ஸ்டன் இந்த டீம் தான். ஜேக்கப் பெத்தல் இந்த டீம் தான். ஜேக்கப் பெத்தல் ஃபேமஸ் ஆயிட்டாரு. பட் வந்து இந்த 1 இயர்ல போன வருஷம் இதே மாதிரி இந்த 100ல நான் வந்து ஒரு 100 பார்த்தேன். வித்தின் த நெக்ஸ்ட் ஒரு 10 months இஸ் பிகம் ஒரு ஹவுஸ் ஹோல்ட் நேம். வந்து ஆர்சிபி வரைக்கும் விளையாடுற அளவுக்கு ஒரு பெரிய ஆளா வந்துட்டாரு. ஸ்மித், ஜேக்கப் பெத்தல் எல்லாம் இங்க பார்த்து தான் கூட்டிட்டு இருக்கோம். எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம வில் ஸ்மீத்னு ஒரு ஓபனர் இருப்பாரு, அவருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். லிவிங்ஸ்டன் என் ஃபேவரட் அரிஸ்க்கு தெரியும். இந்த மாதிரி எனக்கு பிடிச்ச முக்காவாசி பிளேயர். டான் மோஸ்லி சொல்ல மாட்டேன். டான் மோஸ்லி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்ப எப்படி ஜேக்கப் பெத்தல் வந்துட்டாரா, நெக்ஸ்ட் எனக்கு வந்து டான் மோஸ்லி இதே மாதிரி வந்து ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணி ஒரு டீம் எடுத்து வந்தாலும் சூப்பரா இருக்கும்னு நினைப்பேன். சரிங்களா? எனக்கு பிடிச்ச முக்காவாசி பிளேயர்ஸ் இந்த டீம்ல இருக்கிறதுனால இந்த டீம் எனக்கு பிடிக்கும், என் பர்சனல் ஃபேவரட். ஓகே, இதை பார்த்துட்டு நம்ம நோட்டபிள் பிளேயர்ஸ் நான் இதுல நிறைய பேர் சொல்லிட்டேன். இதுல மோயின் அலிலாம் இல்ல, அவர் வந்து காலி. ஜேமி ஸ்மித்துமே வந்து வேற டீம் போயிட்டாரு அப்படின்றப்போ லியம் லிவிங்ஸ்டன் இந்த டீமோட கேப்டன் அவர் இருக்காரு. பென்னி ஓவல் அவரு வந்து ஆல்ரவுண்டர், அவரும் சூப்பரா ஆடுவாரு. ஃபாரின் இம்போர்ட்ஸ் இந்த டீம்ல யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா டிம் சவுதி, ட்ரெண்ட் போல்ட், ஆடம் மில்னே. 3 பேஸ் பேட்டரியை சூப்பரா எடுத்து வச்சிருக்காங்க. இந்த டீம் வந்து பேலன்ஸா இருக்கு ஆன் பேப்பர் பாக்கிறதுக்குமே. அண்ட் இதுல வந்து பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் சொன்ன எல்லா பிளேயர்ஸ் திரும்ப சொல்லி ஆகணும். ஏன்னா வந்து டான் மோஸ்லியும் நான் வந்து நோட்டபிள் பிளேயர்னு சொல்லுவேன், கீ பிளேயர்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் வந்து வில் ஸ்மித்தையும் வந்து பாருங்கடா அப்படின்னு சொல்லுவேன். ஜேக்கப் பெத்தல் நீங்களே பாப்பீங்க, ஆர்சிபி ஃபேன்ஸ், நான் வந்து சொல்லணும்னு அவசியம் இல்ல. அதுக்கப்புறம் வந்து லூயிஸ் கிம்பர் அப்படின்ற ஒருத்தர் இருக்காரு. இவர் வந்து லெஸ்டர்ஷயர் பவுலர். ஆக்சுவலி அவர் தான் கேப்டன் கூட டொமஸ்டிக்ல. செம்மையா விளையாடுறாரு, நல்ல ஆல்ரவுண்டர். 28 இயர்ஸ் ஆகுது. ஆனா வந்து ஒரு நல்ல ப்ராப்பரா ஹிட் பண்றாரு பேட்டிங்ல. அதே மாதிரி பவுலிங்லயுமே வந்து சூப்பரா பவுலிங் போடுறாரு. சோ இவரை வந்து நம்ம செக் பண்ணணும். அப்புறம் கடைசியா பார்க்கக்கூடிய பிளேயர் யாருன்னு பாத்தீங்கன்னா அனுரின் டொனால்ட் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. இவரு வந்து ஜேக் ஃப்ரேசர் மெக்கருக்கு அப்படியே ஒரு இங்கிலாந்து பேட்டர் எப்படி இருந்தாரோ அதே தான் வந்து அனுரின் டொனால்ட். லுக்ஸ்ல சொல்ல, பேட்டிங் ஸ்டைல்ல சொல்றேன். இவர் அச்சார்னா 20 பால் 50, சரிங்களா? இல்லனா 3 பால் டக்கு. இதான் வந்து இவரோட இன்னிங் ஸ்டைலே. இன்கன்சிஸ்டன்ட் சொல்றவங்களுக்கு இன்கன்சிஸ்டன்ட். இவர் பேட்டிங் ஸ்டைலே அப்படிதான். ஆக்சுவலி வந்து அவர் டாபிஷேர் பிளேயர். சரிங்களா? டாபிஷேர் வந்து அவங்க எப்படி சொல்லிருக்காங்கன்னா எங்களுக்கு தெரியும், நாங்க வந்து this is how we want him to play அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. சோ அதே மாதிரி பர்மிங்ஹாம் ஃபீனிக்ஸ்ல இவர் ஆடுவாரா, அவசியம் இவர் ஸ்டார்ட் பண்ண வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஓப்பனிங் வந்து பாத்தீங்கன்னா பென் டக்கெட், வில் ஸ்மீத் அவங்க தான் ஆடுவாங்க. அனுரின் டொனால்ட் ஆடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒருவேளை டொனால்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணாரு அப்படின்னா இட்ஸ் ஹை டைம் தட் he prove his worth. அவருமே இஸ் நாட் an youngster, 28 இயர்ஸ் ஆகுது. பட் ஸ்டில் வாட்ச் அவுட் ஃபார் தட் டே. விளையாடும் போது உங்களுக்கே தெரியும் நான் ஏன் இவனுக்கு ஹைப் பண்றேன் அப்படின்ட்டு. சரி, பர்மிங்ஹாம் ஃபீனிக்ஸ் மென்ஸ் டீம் பார்த்தாச்சு. உமன்ஸ் டீம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாஸ்ட் அவங்களுக்கு வந்து ரிச்சா கோஷ் இந்த டீம் தான் ஆடிட்டு இருந்தாங்க. இந்த வருஷம் நான் சொன்ன மாதிரி இந்தியன் பிளேயர் யாருமே இல்ல அப்படின்னா ரிச்சா கோஷ் இல்ல. இதுல வந்து மேஜர் நோட்டபிள் பிளேயர்ஸ் யாருன்னா அந்த 3 பேர் தாங்க. அந்த 3 ஃபாரின் பிளேயர்ஸ் தான். எலிஸ் பெரி நம்மளுக்கு தெரியும், ரொம்ப எனக்கு பர்சனலா ஃபேவரட், ஹரிஸ்க்கும் பர்சனலா ஃபேவரட். கிரிக்கெட் விமன்ஸ் கிரிக்கெட் பார்க்குற எல்லாருக்குமே பர்சனலா சோ அவங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் ஜார்ஜியா ஓல் அப்படின்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஆஸ்திரேலியன் பிளேயர் மேகன் ஷூட் இருக்காங்க, ஒரு ஃபாஸ்ட் பவுலர். இந்த 3 பேர் தான் இருக்காங்க. இங்கிலாந்து பிளேயர்ஸ் பெருசா யாரும் இல்லைங்க. ஆமி ஏலன் ஜோன்ஸ் ஒருத்தங்க இருக்காங்க. இதனாலேயே இந்த டீம் வந்து ஆக்சுவலி ஆன் பேப்பர் வீக் தான், குவாலிஃபை ஆக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மென்ஸ் டீம் வந்து குவாலிஃபை ஆவாங்கன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஆவாங்க. இவ்வளவு நல்ல டீம் வச்சுக்கிட்டு ஆவாம இருந்தா எப்படிங்க? ஆமா, ஆக்சுவலி இவங்க வந்து நான் அடிச்சு சொல்றேன், இந்த வருஷம் கப்பு கூட அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நோட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி ஃபைனல்ஸ் வரைக்கும் போவாங்கன்னு சொல்றேன். கப் அடிப்பாங்களான்றது நமக்கு தெரியல. பட் என்னோட ஒப்பீனியன்ல அடிப்பாங்க நான் ப்ரெடிக்ட் பண்றேன். இது வந்து என்னோட ப்ரெடிக்ஷன், ஒப்பீனியன் கிடையாது. சரிங்களா? சோ வந்து நம்ம கடைசியா பார்க்கக்கூடிய டீம் தான் வந்து ஹரிஸ் ராவ். சொல்றா இன்வின்சிபிள்ஸ். ஓவல் இன்வின்சிபிள்ஸ். எஸ், மும்பை வந்து ரீசெண்டா அக்வயர்
பண்ண ஒரு டீம். சக்சஸ்ஃபுல் ஃபிரான்ச்சைசி ஆஃப் 100னே சொல்லலாம். அதாவது 100% பாத்தீங்கன்னா 2 கப் அடிச்சிருக்காங்க, மென்ஸ்ல 2 கப் அடிச்சிருக்காங்க. சூப்பரான ஒரு பிரான்ச்சைஸ். அந்த மும்பை இவங்களை அக்வயர் பண்ணதுல எந்த சந்தேகமும் இல்ல. தே ஆல்வேஸ் கோ பிஹைண்ட் அந்த ஒரு சாம்பியன்ஸ். எய்தர் தே மேக் சாம்பியன்ஸ் ஆர் தே பிகம் சாம்பியன்ஸ், ஏதோ ஒண்ணு. சரிங்களா? அப்படி இருக்கப்ப இவங்க சாம்பியன்ஸ் இருக்கிற டீம் வந்து அவங்க வாங்கி வச்சிருக்காங்க. ஆனா அந்த ஏத்தாப்ல 2 டீமுமே செம்ம ஸ்ட்ராங்க. சோ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இந்த டீமை பத்தி பார்த்துட்டோம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த லண்டன் ஸ்பிரிட்ஸ் வந்து லார்ட்ஸ்ல ஆடுவாங்கன்னு சொன்னோம்ல. இந்த டீமும் வந்து லண்டன் பேஸ்ட் டீம் தான். ஆனா இவங்க வந்து ஓவல்ல ஆடுவாங்க. நம்ம 5th டெஸ்டோட வென்யூ இந்த ஓவல் தான். ஓவல் பேஸ் பண்ண டீம். ஆனா ஓவல்னு சொல்றப்போ ஆல்ரெடி தெரியும் உங்களுக்கு, லைக் வந்து 170 180ன்றது ஆவரேஜ் ஸ்கோர் இந்த ஓவல்ல. செம்ம ஒரு பேட்டிங் ஃப்ரெண்ட்லி ட்ராக் தான் இருக்கும் மோஸ்டா. சரிங்களா? இந்த டீம்ல நோட்டபிள் பிளேயர்ஸ்லாம் நான் சொல்றேன், அப்படியே கேளுங்க. வில் ஜாக்ஸ், ரஷீத் கான் வந்து இப்பதான் அக்வயர் பண்ணாங்க, ரீசெண்டா சைன் பண்ணாங்க. முன்னாடி வந்து சுனில் நரேன் இருந்தார் போன வருஷம். இந்த வருஷம் ரஷீத் கான் அவங்க ஓவர்சீஸ் சைனிங்கா வச்சிருக்காங்க. சாம் கரன், டாம் கரன், கஸ் அட்கின்சன், நாத்தன் சாட்டர் அப்படின்ட்டு அவங்க ஊர்ல ஒரு நல்ல லெக் ஸ்பின்னர் அவரு. அதுக்கப்புறம் சாம் பில்லிங்ஸ், ஜார்டன் காக்ஸ், அவர் ஒரு நல்ல விக்கெட் கீப்பர் பேட்டர். இந்த மாதிரி வந்து சூப்பரா சைன் பண்ணி வச்சிருப்பாங்க. நோட்டபிள் பிளேயர்ஸ் கிட்ட ஸ்குவாடே சொல்றேன். ஃபாரின் பிளேயர்ஸ் வேற சொல்லவே இல்லை. டானவன் ஃபெரேரா வச்சிருக்காங்க, சரியான ஒரு சவுத் ஆப்பிரிக்கன் பிளேயர். அதுக்கப்புறம் வந்து ஜேசன் பேரன்டாஃப், ஃபாரின் பிளேயர், அவர் சைன் பண்ணிருக்காங்க. சோ 3 ஃபாரின் பிளேயர்ஸ், ரஷீத் கான், ஜேசன் பேரன்டாஃப், அதுக்கப்புறம் டானவன் ஃபெரேரா. இந்த டீமே ஸ்ட்ராங். இந்த டீம் வந்து எல்லாமே இருக்குங்க, ஆல் ரவுண்டா இருக்கு இந்த டீம், ஆல் பேசஸ் கவர்ட். இந்த டீம்ல வந்து ஆக்சுவலி கீ பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சகீப் மஹமூத் நான் சொல்லுவேன். லைக் வந்து பிளேஸ் டு வாட்ச் அவுட் ஃபார். அவர் பாருங்க, சூப்பரா பவர் பிளே போடுவார். நம்ம டேனியல் ஓரல் சொன்னோம்ல லண்டன் ஸ்பிரிட்ஸ்க்கு, அதே மாதிரி ஒரு பவுலர் தான். பவர் பிளேலயே அந்த ஒரு 25 பால்ஸ் வந்து 20 பால்ஸ் இவரே போட்டுருவாரு. சூப்பரா ஸ்விங் ஆகும். லான்காஷர் பவுலர், அவர் வந்து செக் பண்ணி பாருங்க. மீதி இருக்கிற பிளேஸ்ல நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணுமா? உங்களுக்கே தெரியும். ஜார்டன் காக்ஸ், சாம் பில்லிங்ஸ்லாம் நமக்கு தெரியாததா? சாம் கரன், டாம் கரன், ரஷீத் கான், வில் ஜாக்ஸ், அப்பப்பா இந்த டீம் வந்து போயிட்டே இருக்கும். மைல்ஸ் ஹாம்பர்டன் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் ஓபனர் இருக்காரு, அவரையும் செக் பண்ணி பாருங்க. சான்ஸ் கொடுத்தாங்கன்னா நல்லா ஆடுவாரு. சோ இந்த டீம் பார்த்துட்டோம். அடுத்து அப்படியே வந்து ஓவல் இன்வின்சிபிள்ஸோட உமன்ஸ் டீம் பார்த்தோம் அப்படின்னா, அவங்களும் வந்து 2 தடவை தொடர்ந்து சாம்பியன்ஸ் ஆனாங்க. ஃபர்ஸ்ட் 2 டைம்ஸ் அவங்க தான் சாம்பியன் தொடர்ந்து. ஆனா அவங்களும் இதே மாதிரி தாங்க, ஆன் பேப்பர் கிளி வச்சு எடுத்து வச்சிருக்காங்க. சரியான டீம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்களோட ஃபர்ஸ்ட் பிக்கே வந்து மெரிசன் கப், சவுத் ஆப்பிரிக்கன் ஆல்ரவுண்டர், அவங்க சூப்பர். அதுக்கப்புறம் வந்து அலிஸ் கேப்சி, அவங்க செம்மையா இருப்பாங்க. இல்ல மேக் லேனிங், அவங்க வந்து நம்மளுக்கே தெரியும் ஆஸ்திரேலியன் கேப்டன், எக்ஸ் ஆஸ்திரேலியன் கேப்டன். ஆனா வந்து செம்மையான கேப்டன், சூப்பரான பெர்ஃபார்மர். அவங்களும் எடுத்து வச்சிருக்காங்க. அமெண்டா ஜேட் வெல்லிங்டன் ஒரு ஆஸ்திரேலியன் ஸ்பின்னர். அவங்க தான் வந்து லீடிங் விக்கெட் டேக்கர் இந்த என்டையர் டோர்னமெண்ட்லயே. சூப்பரான லெக் ஸ்பின்னர் அவங்களும் எடுத்திருக்காங்க. சோ வந்து இது நீங்க பாக்குறப்ப ஒரு டெல்லி கேபிட்டல்ஸ் டீம் மாதிரி இருக்கும். நீங்க அப்படி நினைச்சீங்கன்னா சந்தேகமே இல்ல. ஆக்சுவலி இங்க நல்லா ஆடுறத பார்த்தா டெல்லி கேபிட்டல்ஸ் அவங்க சைன் பண்ணாங்க. ஆனா டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து இவங்களை ஓன் பண்ணல. என்ன ஜோக்குன்னு எனக்கு தெரியல. எனக்கு மும்பை இந்தியன்ஸ் தான் ஓன் பண்றாங்க இந்த டீம். சோ ஓகே, ஓரளவு பாக்குறப்போ இந்த டீம் வந்து நல்லா தானே இருக்கு. குவாலிஃபை பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா பண்ண முடியாதுங்க. ஏன்னா நான் ஆல்ரெடி 4 பேர் குவாலிஃபை பண்ணிட்டேன். சோ வந்து ஆக்சுவலி ஸ்பீக்கிங் நல்லா தான் இருக்கு. பட் ஸ்டில் இந்த டீம்ல வந்து முன்னாடி இருந்த அந்த ஒரு ஃபயர் பவர் இல்ல, பேட்டிங் டெப்த் வந்து குறையுது அப்படின்றதுனால உமன்ஸ் டீம் நான் வந்து குவாலிஃபை பண்ணல. சோ இதான் வந்து இந்த 8 டீம். இந்த 2 டீமை பத்தி பார்த்தாச்சு. இதுல நான் திரும்ப வந்து ரிப்பீட் பண்ணணும்னா எந்த 4 டீம் நான் குவாலிஃபை பண்ணிருக்கேன் அப்படின்னா, உமன்ஸ் டீம்ல வந்து நார்தர்ன் சூப்பர் சார்ஜர்ஸ், மான்செஸ்டர் ஒரிஜினல்ஸ், அதுக்கப்புறம் வந்து சதர்ன் பிரேவ்ஸ் அண்ட் ட்ரெண்ட் ராக்கெட்ஸ். இந்த 4 டீம். இந்த 4 டீம்ல வந்து எய்தர் நார்தர்ன் சூப்பர் சார்ஜர்ஸ் ஆர் ட்ரெண்ட் ராக்கெட்ஸ் கப் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நான் சொல்றேன். இது வந்து என்னோட ப்ரெடிக்ஷன். ஆக்சுவலி 4 டீம்ல 3 டீம் தான் குவாலிஃபை ஆகும். சரிங்களா? நான் 4 சொல்லிருக்கேன், 4ல 3 தான் குவாலிஃபை ஆகும். சோ மென்ஸ்ல வந்து அந்த நான் சொல்ற 4 டீம் என்ன அப்படின்னா, நார்தர்ன் சூப்பர் சார்ஜர்ஸ் சொன்னேன், அதுக்கப்புறம் வந்து பர்மிங்ஹாம் ஃபீனிக்ஸ் வந்து சொல்லியிருந்தேன், ஓவல் இன்வின்சிபிள் சொல்லியிருந்தேன், சதர்ன் பிரேவ்ஸ் சொல்லியிருக்கேன். சோ இந்த 4 டீம்ல பர்மிங்ஹாம் ஃபீனிக்ஸ் வந்து கப் அடிப்பாங்கிறது என்னோட ப்ரெடிக்ஷன். சோ அது நல்லா வருதா கரெக்டா வருதான்றதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். வேற எந்த ஃபேவரட்ஸும் இல்லைங்க பர்மிங்ஹாம் ஃபீனிக்ஸ். அப்படி இல்ல சொல்லணும்னா நார்தர்ன் சூப்பர் சார்ஜர்ஸ் நான் சொல்லுவேன். இந்த 2 டீம் தான். சரிங்களா? சோ ஓகே, உங்களுக்கு 100s பத்தி ஒரு இன்ட்ரோ வீடியோ முன்னாடி கொடுத்திருந்தோம். இந்த வீடியோல வந்து பிளேயர்ஸ் பத்தி, இந்த டீம்ஸ் பத்தி எல்லாம் நம்ம சொல்லியிருந்தோம். அதுல இல்லாம நம்ம இந்தியன் சைட்ல இருந்து பிரான்ச்சைசி டீம்ஸ் வந்து இந்த டீம்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஓவல் இன்வென்ஷன்ஸ் வந்து மும்பை இந்தியன்ஸ் பிரான்ச்சைசி வச்சிருக்காங்க நம்ம சொல்லியிருந்தோம். நார்தர்ன் சூப்பர் சார்ஜர்ஸ் வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஃபுல் ஸ்டேக்மே வச்சிருக்காங்க. ஜிஎம்ஆர் குரூப் ஃப்ரம் டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து நாட் டெல்லி கேபிட்டல்ஸ் ஒன்லி ஜிஎம்ஆர் குரூப் வந்து சதர்ன் பிரேவ்ஸ் சொல்லிட்டு ஒரு டீம் 49% ஸ்டேக் ஓன் பண்றாங்க. அண்ட் எல்எஸ்டி பிரான்ச்சைசி வந்து மான்செஸ்டர் ஒரிஜினல்ஸ் சொல்லிட்டு ஒரு டீம் வந்து 70% ஸ்டேக் ஓன் பண்றாங்க. சோ இந்த மாதிரி இந்தியன் பிரான்ச்சைசி டீம்ஸ் வந்து உள்ள வரதுனால, நிறைய காசு கொண்டு வரதுனால அந்த டோர்னமெண்ட்டுமே நல்லா டெவலப் ஆகும். சோ நல்லா நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் போயிட்டே இருக்கும். கண்டிப்பா இதை பார்க்க ஆரம்பிங்க. போக போக ஃபியூச்சர் இயர்ஸ்ல வந்து இது நல்லாவே டெவலப் ஆகுதுன்னா ஒரு வாய்ப்பு இருக்கு. இப்போ இது ஒரு கேள்வி வரலாம், இந்த இயர்ல இருந்தே இந்த டீம்ஸ் எல்லாம் வந்து எடுத்திருப்பாங்க கேட்டீங்கன்னா கிடையாது. நாங்க வந்து மென்ஷன் பண்ண மறந்துட்டோம். சோ இந்த லீக்ஸ் இந்த டீம்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரம் த நெக்ஸ்ட் இயர் 2026ல இருந்து தான் வந்து எடுப்பாங்க. சோ இப்போ மும்பை வந்து ஓவல் இன்வென்சிபிள்ஸ் 2026ல இருந்து தான் ஓனர்ஸ். அது எங்களுக்கு இருக்கிற ஒரு கன்சர்ன், எங்களுக்கு மட்டும் இல்ல எல்லாருக்கும் இருக்கிற ஒரு கன்சர்ன் என்னன்னா, டீம் கலர்ஸ், டீம் நேம்ஸ், அப்புறம் வந்து அந்த ஜெர்சி கலர்ஸ் எல்லாம் வந்து மாத்தாம இருந்தா நல்லா இருக்கும். மும்பைனா உடனே வந்து ப்ளூவா மாத்துறது அப்படிலாம் இல்லாம அவங்க ஓன் கலர்ஸ் எடுத்துட்டு டீம் அந்த ஸ்டேக்ஸை மட்டும் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். அந்த ஒரிஜினாலிட்டி இந்த லீக் மட்டும் அப்படியே கொஞ்சம் விட்டுட்டா நல்லா இருக்கும். ஏன்னா எல்லா லீக்கும் அந்த சாயத்தை பூசி வச்சிருக்காங்க. சோ ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டோர்னமெண்ட் அப்டேட்ஸ் எல்லாம் நாங்க வந்து எடுத்துட்டு வரோம். நீங்க சொன்ன மாதிரி நாங்க வந்து இந்த மாதிரி 100 பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன டோர்னமெண்ட் தான் நாங்க பண்ணுவோம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்த்துட்டே இருக்குது. கிளிக் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண போட்டுருங்களேன். ஏன்னா சின்ன பசங்க நாங்க. எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.